பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்னவரே, நீர் சொன்னதை செய்கிறவர், உம்மை ஆராதிக்க வருகிறோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, கலங்கிடாதே, உன்னை பேர் சொல்லி அழைத்திட்டே. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, கலங்கிடாதே, உன்னை பேர் சொல்லி அழைத்திட்டே. உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமந்திடுவேன், தப்புவிப்பேன். உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமந்திடுவேன், தப்புவிப்பேன். அவர் சொன்னதை செய்பவரே, அவர் சொல் தவறாதவரே, அவர் சொன்னதை செய்பவரே, அவர் சொல் தவறாதவரே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, பயப்படாதே என்று சொன்னீங்களே, எங்களுக்காக யுத்தம் செய்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, உன்னோடிருந்து உனக்காய் யுத்தம் செய்வேன், எதிர்ப்புகள் வென்று மேன்மை தந்திடுவேன். உன்னோடிருந்து உனக்காய் யுத்தம் செய்வேன், எதிர்ப்புகள் வென்று மேன்மை தந்திடுவேன். அவர் சொன்னதை செய்பவரே, அவர் சொல் தவறாதவரே, அவர் சொன்னதை செய்பவரே, அவர் சொல் தவறாதவரே. இஸ்ரவேலுக்கு நீ சொன்ன நல் வார்த்தை ஒரு வார்த்தையாகிலும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. எங்கள் வாழ்க்கையிலும் நீர் சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லவர் நம்பி இருக்கிறோம். இஸ்ரவேலுக்கு நீர் தந்த நல்வார்த்தை ஒன்றும் விழவில்லையே, இஸ்ரவேலுக்கு நீர் தந்த நல்வார்த்தை ஒன்றும் விழவில்லையே. பாலைவனத்திலும் பாதை காட்டி நீ சொந்த தேசத்தை ஈவாய் தந்தவரே. பாலைவனத்திலும் பாதை காட்டி நீ சொந்த தேசத்தை ஈவாய் தந்தவரே, அவர் சொன்னதை செய்பவரே, அவர் சொல் தவறாதவரே, அவர் சொன்னதை செய்பவரே, அவர் சொல் தவறாதவரே, அவர் சொன்னதை செய்பவரே, அவர் சொல் தவறாதவரே, இயேசு சொன்னதை செய்பவரே, சொல் தவறாதவரே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் கேர்சல் செய்தியை நம்ம தியானிக்க போகிறோம். இயேசு செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் என்ற தலைப்பில் நம்ம பார்த்து வருகிறோம். இந்த நாளில் கூட 10 குஷ்டரோகிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சுஸ்தமாக்கினார்,
என்கின்ற சம்பவத்திலிருந்து சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கைக்காக நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இந்த சம்பவத்தில் நம்ம வாசிக்க கேட்ட காரியத்தில் நம்ம பார்க்கிறோம், 10 குஷ்டரோகிகள் அங்கே சுகம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகிற வழியில் சமரியா மற்றும் கலிலியா அந்த நாடுகள் வழியாக அவர் கடந்து போகிறார். அப்படி ஒரு கிராமத்துக்குள்ளே அந்த வழியில் அவர் போகும்போது 10 குஷ்டரோகிகள் எதிர்கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்போ 10 குஷ்டரோகிகள் ஆண்டவராகிய இயேசு அந்த கிராமத்துக்கு வரார் அப்படின்றத கேள்விப்பட்டு எப்படியோ அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இயேசுவை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அவர்கள் தூரத்திலே நின்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ தூரத்தில் நின்று அவங்க இயேசுனிடத்தில் சத்தமிட்டு கூப்பிட்டு எங்களுக்கு சுகம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஏன் அவங்க தூரத்தில் நிற்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த குஷ்டரோகம் என்கிற வியாதி அவர்களுக்கு இருக்கும் பொழுது அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் என்று சொல்லி கிராமத்துக்கு வெளியே அவர்களை அனுப்பி விடுகிறார்கள். அந்த இடத்துல தான் அவங்க இருக்கணும். மனிதர்கள் வாழ்கிற அந்த இடத்துக்கு அவங்க வர முடியாது. அப்படியாக அவர்கள் பிரிக்கப்பட்டவர்களாக எல்லாரும் இருக்கிற இடத்துல அவர்கள் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த வியாதியின் நிமித்தம் அவர்கள் தள்ளப்பட்டவர்களாக, அவர்கள் கிராமத்துக்கு வெளியே அவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாக அவர்கள் இருக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் இந்த வியாதியின் கொடூரம், அதன் மூலமாக உண்டாகும் வேதனை, இன்னொரு பக்கம் மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு காரியம், மனிதர்கள் உதவி செய்ய முடியாதபடிக்கு அவர்கள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்களே தான் அவங்களுடைய காரியங்களை பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து ஒரு 10 பேராக அந்த இடத்துல அவங்க வாசம் பண்ணி கொண்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வருவதை அவர்கள் பார்த்து அந்த இடத்துல நிச்சயமாய் இப்படிப்பட்ட குஷ்டரோகத்தில் இருந்தும் ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவர் என்று சொல்லி அவர்கள் விசுவாசித்து அந்த இடத்துல சத்தமாய் கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ தூரமாக அவங்க நிற்கிறதுக்கு காரணம் அவங்க பக்கத்தில் வர முடியாது. ஆனால் இயேசு எங்களுக்கு சுகம் கொடுத்தால் நிச்சயமாக நாங்கள் என்ன பண்ண முடியும்? இப்படியாக இந்த புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்ட இந்த நிலையிலிருந்து நாங்கள் கிராமத்துக்குள்ளே கடந்து வர முடியும், எங்கள் குடும்பங்களை பார்க்க முடியும், நாங்கள் அவர்களோடு வாழ முடியும் அப்படின்ற அந்த வாஞ்சி அவர்களுக்குள்ளே இருந்தது. பாருங்கள், தனிமையாக இருக்கும்போது தான் மற்றவங்களோடு இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை குறித்து அதிகமாக அவங்க புரிந்து கொள்ள முடிகிறது. சில நேரத்தில் குடும்பத்தில் எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது மனிதர்கள் தனிமையை விரும்புகிறாங்க. ஆனால் தனியாக ஒரு இடத்துல போய் அவங்கள விட்டுட்டு அப்படியாக அவங்க ஒரு தொழில் நிமித்தமாகவோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக தனியாக ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னும் போது அவங்க இப்படியாக ஐக்கியத்தில் இருக்கிறத நிச்சயமாக விரும்புகிறாங்க. ஸோ இந்த காலங்களில் கேஜெட் ஒரு துணையை போல மாறி விடுகிறது. ஆனால் மனிதர்களோடு உறவு கொள்ளுகிறது தான் அது மெய்யான ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. அந்த காலத்தில் இந்த மாதிரி கேஜெட்ஸ்லாம் கிடையாது. அப்போ அவர்கள் இந்த உறவுக்காக இப்படி தனிமையாக அவர்கள் தள்ளிவிடப்பட்டதை நினைத்தவர்கள் வேதனைப்படுகிறவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து விடுதலை வேண்டும் என்று அவர்கள் வாஞ்சிக்கிறவர்களாக இருந்தார்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அவர்கள் விசுவாசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள். அப்போ இவர்கள் ஒருவேளை மனதில் யோசிச்சிருக்கலாம்,
அநேக சம்பவங்களை அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க, எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்றவங்களுக்கு சுகத்தை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு. சிலர் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுங்க, இல்லை என் பிள்ளைங்களுக்கு சுகம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சுகத்தை கொடுத்துருக்கிறார். இல்லை சில சம்பவங்களை நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு பெரும்பாடுள்ள ஸ்திரீயுடைய சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது, அவர் இயேசுவின் ஆடையின் ஓரத்தை நான் எப்படியாவது தொடணும் அப்படின்னு பிரயாசப்பட்டு தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டார். ஆனால் இவர்கள் பக்கத்தில் வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேகரை தொட்டு சுகப்படுத்தினார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ இவர்களால் இப்படிலாம் எங்களால் செய்ய முடியலையே, இப்படிப்பட்ட சுகத்தை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு தடையாக அவர்கள் எண்ணி அவர்கள் என்ன பண்ணால, சோர்ந்து போகவில்லை, விசுவாசத்தை விட்டு விடவில்லை. அவர்கள் விசுவாசத்தில் பலன் உள்ளவர்களாய் இருந்தார்கள். சூழ்நிலையை கண்டு விசுவாசத்தில் பலவீனமாய் மாறி போகவில்லை. இப்படி பலவிதமாக ஆண்டவர் சுகப்படுத்தினார். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ விசுவாசித்து யாரும் பார்க்காம அந்த இடத்துல இயேசு தொட்டா. அப்போ அதே போல் சூழ்நிலை தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல எங்களால் பக்கத்தில் போக முடியல, சுற்றி ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் எங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்று அவர்கள் விசுவாசித்தாங்க. நான் கிட்ட போகலை, இயேசு தூரத்திலே இருக்கிறார். ஆனால் நாங்கள் சத்தமிட்டு கூப்பிட்டு நிச்சயமாய் அவருடைய அட்டென்ஷனை நாங்கள் கெயின் பண்ண முடியும். நாங்கள் கூப்பிட்ற சத்தத்துக்கு அவர் செவி கொடுத்து எங்களுக்கு பதில் கொடுப்பார் அப்படின்ற ஒரு நிச்சயத்தோடு அவர்கள் இயேசுவை நோக்கி, தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லி அவர்கள் கூக்குரலிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல அவர்களுக்குள்ள நிச்சயம் இருந்தது, அவர்களுக்குள்ள விசுவாசம் இருந்தது. ஸோ இப்படி நாங்கள் காரியத்தை செய்ய முடியலனாலும் எங்களால் முடிந்த வரைக்கும் நாங்கள் பிரயாசம் எடுக்கிறோம், நாங்கள் விசுவாசத்தில் நிற்கிறோம். எங்களுக்கு நிச்சயமாய் சுகம் கிடைக்கும், இயேசு எங்களுக்கு நன்மை செய்வார், எங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். பக்கத்தில் தொடலனாலும் பரவாயில்ல, பக்கத்தில் சில வார்த்தைகள் அவர் பேசலனாலும் பரவாயில்ல, ஆனால் எங்களுக்கு சுகம் நிச்சயமாய் கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் தூரத்திலிருந்து இயேசுவை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்போ இந்த இடத்துல அவர்கள் விசுவாசத்தில் பலனுள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு வேதத்தில் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி ஆபிரகாமை நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அவர் தன்னுடைய விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவராய் இல்லை, பலனுள்ளவராய் இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் நம்ம வாசிக்க கேட்கலாம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நம்ம இங்கே பார்க்கும் பொழுது அவர் விசுவாசத்தில் அவர் பலவீனமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எப்படி அவர் அந்த விசுவாசத்தில் பலவீனமாக இல்லாமல் பலன் உள்ளவராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, விசுவாசத்தில் வல்லவராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும் பொழுது அவர் சூழ்நிலையை எண்ணவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவருக்கு 100 வயசாயிடுச்சு அப்படின்றத அவர் எண்ணவே இல்லையா, அதை குறித்து அவர் சிந்திக்கவே இல்லை. அவருடைய சரீரம் செத்து போனதை குறித்து அவர் சிந்திக்கவே இல்லை. சாராளுடைய சரீரம் செத்து போயிடுச்சுன்றதை அவர் சிந்திக்கவே இல்லை, அதுக்கு கவனத்தை கொடுக்கவே இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், சூழ்நிலையை பார்க்குறோம், பிரச்சனையை பார்க்குறோம், அதையே தான் நம்ம யோசிக்கிறோம், அதையே தான் நம்ம எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாம் விசுவாசத்தில் வல்லவர்களாக வேண்டும் என்றால், நாம் விசுவாசத்தில் பலனுள்ளவர்களாய் நம்ம இருக்க வேண்டும் என்றால் சூழ்நிலைகளை நம்ம பார்க்கக்கூடாது, ஆண்டோடைய வார்த்தைக்கு மாறான காரியங்களை நம்ம பார்க்கக்கூடாது. இந்த குஷ்டரோகம் என்பது எவ்வளோ வேதனையான ஒரு வியாதி அப்படின்றத அதை குறித்து அவங்க தியானிக்கலை. ஐயோ நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ பிரச்சனை, அதை குறித்து அவங்க யோசிக்கல. இயேசுவை பார்த்த உடனே அவங்களுக்கு தோணுனதெல்லாம் நிச்சயமாக எங்களுக்கு சுகம் கிடைக்கும், அதுதான் அவங்க யோசிச்சாங்க. இயேசு நிச்சயமாய் சுகம் கொடுக்க வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பினார்கள். ஏன்னா ஆபிரகாம் இங்கே பார்க்குறோம், அவர் முழு நிச்சயமாய் நம்பின பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அப்போ இவர்கள் இயேசு கிறிஸ்துவை முழு நிச்சயமாய் நம்பினார்கள். ஆகையால் இவர்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதம் நடந்துச்சு. அப்போ தேவனை மகிமைப்படுத்தி வல்லவனானான் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ எப்படி நம்ம தேவனுக்கு நன்றி சொல்ல முடியும், எப்படி தேவனை நம்ம உயர்த்த முடியும்? நமக்கு கஷ்டம், இவ்வளோ கஷ்டம் இருக்கே, இவ்வளோ பிரச்சனை இருக்கே அப்படின்றத நம்ம நினைக்கும் போது நம்மளால் ஆண்டவரை துதிக்க முடியாது. ஆனால்
தேவன் இந்த சூழ்நிலையை மாற்ற வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வல்லமையை குறிச்சும் அவருடைய மேன்மையை குறிச்சும் அவர் இதுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நன்மைகளை செய்தார், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து விடுதலை செய்தார், அந்த காரியத்தை நம்ம நினைக்கும் போது ஆண்டவரை துதிக்க முடியும், ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட காரியங்களை நினைத்து சூழ்நிலையை பார்க்காம சூழ்நிலையை எண்ணாமல் நாம் தேவனுடைய மகிமையும் மகத்துவத்தையும், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், எவ்வளவு சர்வ வல்லவர், அவருக்கு முன்பாக எதுவுமே நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மேன்மை, அவருடைய மகத்துவம், அவருடைய உயர்வு, அவருடைய பலன், அவருடைய தன்மைகள், அதை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்காக தேவனை நம்ம மகிமைப்படுத்துகிறோம், நம்ம உயர்த்துகிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மகிமைப்படும் பொழுது அந்த இடத்துல நம்முடைய பிரச்சனைகள் நிலை நிற்க முடியாது, நம்முடைய வியாதிகள் நிலை நிற்க முடியாது. நாம் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறுகிறோம். அப்போ நெகட்டிவான எண்ணங்கள் நம்மளை விட்டு போகுது. ஏன்னா அதை நம்ம கவனிக்கல, அதை நம்ம அசட்டை பண்ணுறோம், அதை குறித்து நம்ம சிந்திக்கவே இல்லை. ஆனால் நம்ம எதை குறித்து சிந்திக்கிறோம்? தேவனை குறித்தும் அவருடைய மகத்துவத்தை குறித்தும் அவரால் செய்யக்கூடிய காரியங்களை குறித்து நம்ம தியானிக்கும் போது, அதை நம்ம அறிக்கை செய்யும் போது, தேவனுடைய நாமத்தை நம்ம உயர்த்தும் பொழுது நம்முடைய விசுவாசம் நமக்குள் எழும்புகிறது. இன்னைக்கு உங்களால் விசுவாசிக்க முடியலையா? விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை போல் நீங்கள் இருக்கிறீங்களா? இதை நீங்கள் செய்யுங்க. ஒன்று, சூழ்நிலையை நினைக்காதீங்க. ரெண்டாவது, கர்த்தர் எவ்வளவு மகத்துவமானவர் என்பதை குறித்து நீங்கள் தியானியுங்கள். அதை குறித்து யோசிங்க, அதை குறித்து பேசுங்க. அதை குறித்து தியானிக்கும் போது பேசும்போதும் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் அது பலனடையும். அப்போ முழு நிச்சயமாக நீங்களும் நம்ப முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த சம்பவத்தில் அவர்கள் நம்பினார்கள், அங்கே விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். ஆபிரகாம் முழு நிச்சயமாய் நம்பினார், அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு நீங்கள் முழு நிச்சயமாக நம்பும் பொழுது, விசுவாசத்தில் பலனுள்ளவர்களாக நீங்கள் இருக்கும்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் அற்புதம் நடக்கும். விடுதலையை தேவன் கொடுப்பார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். ஆகையால் முழு நிச்சயமாய் நம்புங்க, விசுவாசத்தில் பலனுள்ளவர்களாக இருங்க. சூழ்நிலையை பார்த்து கலங்க வேண்டாம். இவங்களுக்கு இப்படி நடந்துச்சு, அவங்களுக்கு அப்படி நடந்துச்சு, எனக்கு இப்படி நடக்கலையே, இல்லை எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கலையே, எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா எனக்கும் இது நடக்குமே, அப்படி இல்லை. உங்களுக்கு என்ன சூழ்நிலை இருக்கோ, என்ன காரியங்கள் இருக்கோ, அதை கொண்டு நீங்கள் தேவனை விசுவாசிக்க முடியும். ஆபிரகாம் நினச்சிருக்கலாம் இல்லையா, எனக்கு 100 வயசாயிடுச்சு, எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும்? என் சரீரம் செத்து போச்சு, என் மனைவியுடைய சரீரம் செத்து போச்சு, இனி எப்படி எனக்கு குழந்தை கிடைக்கும்? குழந்தை கிடைக்கணும்னா மற்றவங்களை நான் பார்க்குறேன், அவங்கெல்லாம் இளம் வயதில் குழந்தையை பெற்றுக்கொண்டாங்களே, அப்போ எனக்கு அப்படி இல்லையே அப்படின்னு அவர் யோசிக்கல. அவருடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அந்த சூழ்நிலை மத்தியிலும் தேவனுடைய வல்லமை வெளிப்படும் என்று அவர் உறுதியாய் விசுவாசித்தார். அது போலதான் நம்ம சூழ்நிலை மாறணும் நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி இருந்தால் அது நடந்திருக்குமே, அப்படி அல்ல. உங்கள் சூழ்நிலை மத்தியில் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். உங்களுடைய பிரச்சனையின் மத்தியில் தேவனுடைய கரம் வெளிப்படும். அதுதான் சாட்சி. அங்கே தான் உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. மற்றவங்களை பார்த்து எல்லாம் ஈஸியாக நடக்குது, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, அது போல் நான் இல்லை, அப்படி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் சூழ்நிலை மத்தியில் நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது அந்த இடத்துல தேவனுடைய நாமம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதத்தின் மூலமாக அது மகிமைப்படுகிறது. ஆகையால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இவங்கள பார்த்து அவங்கள பார்த்து நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி எனக்கு நடக்கலையே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் அவர் மேல் விசுவாசம் வைங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் போது நிச்சயமாய் நன்மையானதை அவர் உங்களுக்கு கொடுப்பார். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், விசுவாசத்தில் நாம் பலனுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்தது நம்ம பார்க்குற காரியம், நாம் மௌனமாக இருக்கக்கூடாது. இப்போ இவங்க இந்த இடத்துல ஆண்டவர் வராரு, தூரத்தில் இருக்காரு, எப்படி நான் கூப்பிட்டு எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம அவங்க யோசிக்கல. அவங்க என்ன செஞ்சாங்க? லூக்கா 17ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது அவர்கள் தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல அவங்க இயேசு அங்கே வந்திருக்கிறார், தூரத்துலேருந்து இயேசு தான் வந்திருக்கிறான்றதை பார்க்க முடியுது. அப்போ பார்க்கக்கூடிய தூரத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் தூரம் அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஒரு டிஸ்டன்ஸ் நிச்சயமாக இருந்திருக்கும். அப்போ அவர்கள் என்ன பண்ணுறாங்க? தங்கள் சத்தத்தை உயர்த்தி அவர்கள் கூப்பிடுகிறார்கள், கூக்குரலிடுகிறார்கள். அப்போ எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கூப்பிடுறாங்க.
அப்போ பாருங்க, அந்த இடத்துல இயேசுவோடு நிச்சயமாக ஒரு ஜனக்கூட்டம் இருந்திருக்கும். அந்த இடத்துல சத்தங்கள் இருந்திருக்கும், ஜனங்கள் பேசிக்கொண்டு தான் இருந்திருப்பாங்க, ஆரவாரத்து கொண்டு இருந்திருக்கலாம். இல்லை நிச்சயமாக அவங்களை சூழ்ந்து இருக்கிறதுனால இவங்க கூப்பிட்ற சத்தம் அங்கே போய் ரீச் ஆகணும் அப்படின்னா இவங்க சாதாரணமாக கூப்பிட்ருக்க முடியாது. அப்போ அவங்க தன்னுடைய முழு பலத்தை பயன்படுத்தி சத்தமாக அவங்க கூப்பிட்ருப்பாங்க. அப்போ அதனால தான் அந்த இடத்துல இயேசு அவருடைய சத்தத்தை கேட்க இயன்றிருக்கும். சில நேரத்தில் நம்ம வேணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், ஆனால் நம்ம முழு நிச்சயமாய் முழு பலத்தோடு நம்ம பிரயாசப்படுவது கிடையாது. ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யணும், ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நாம் முழு பலத்தோடு நம்ம பிரயாசப்படும் போது, நம்முடைய முழு விசுவாசத்தை நம்ம வெளிப்படுத்தும் பொழுது, முழு நிச்சயமாக நம்ம இருந்து நம்ம விசுவாசத்தில் செயல்படும் போது தான் நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ கூப்பிட்டா எனக்கு விடுதலை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் எப்படி கூப்பிடுவேன்? அப்படி தான் அவங்க கூப்பிட்டாங்க. நான் கூப்பிட்றது ஆண்டோடைய காதுகளில் கேட்கணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய காதில் கேட்டுச்சுன்னா எனக்கு விடுதலை அப்படின்னா எப்படி கூப்பிட்ருப்பாங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த இடத்துல தங்களுடைய சத்தத்தை உயர்த்தி எவ்வளவு சத்தமாக கூப்பிட முடியுமோ அவ்வளோ சத்தமாக கூப்பிட்ருப்பாங்க. இப்போ நாமும் கூட அப்படியாக விசுவாசத்தை செயல்படுத்த வேண்டும். நாம் மௌனமாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், கேளுங்கள் கொடுக்கப்படும்னு சொல்கிறார். அப்போ நம்ம கேட்கணும், கேட்கும்போது தான் நம்ம பெற்றுக்கொள்வோம். அப்போ வாஞ்சி இருப்பது மாத்திரமல்ல, எனக்கு வேணுன்ற எண்ணம் இருக்கிறது மாத்திரமல்ல, விசுவாசத்தை நாம் செயல்படுத்த வேண்டும். நாம் அந்த இடத்துல கூப்பிடணும். அந்த இடத்துல அவங்க கூப்பிட்டாங்க, சத்தமாக கூப்பிட்டாங்க. அப்போ நம்முடைய விசுவாசத்தை நம்ம செயல்படுத்தும் போது தேவன் அதில் பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவங்க ஒரு விசை கூப்பிட்டோன்னே ஆண்டவராகிய இயேசு காதில் கேட்டுச்சா இல்லை திரும்பி அவங்கள பார்த்து அவர் பேசினாரா நமக்கு தெரியாது. ஒரு விசை கூப்பிட்டுருக்கலாம், 2 விசை கூப்பிட்டுருக்கலாம், இல்லை கூப்பிட்டு கொண்டே இருந்திருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு பதில் கொடுக்குற வரைக்கும் நம்ம ஆண்டவர்கிட்ட நான் கேட்குறேன் பதில் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பல நேரங்களில் நாம் சோர்ந்து போகிறோம். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம கேட்கும்போது நாம் நிச்சயத்தோடு கேட்க வேண்டும், சோர்ந்து போகாமல் போராடுகிறவர்களாக இருக்க வேண்டும், ஜெபத்தில் போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ மீண்டும் மீண்டும் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டுருப்பாங்க. இன்னும் அதிக சத்தம், இன்னும் அதிக சத்தம். இப்போ இந்த சத்தத்துக்கு அங்கே ரீச் ஆகலையா, ஆண்டவருடைய காதுகளில் கேட்கலையா, அப்போ இன்னும் என்னுடைய பலத்தை நான் போடுறேன், இன்னும் அதிகமாக நான் சத்தமாக கூப்பிட்றேன் அப்படின்னு அவங்க நிச்சயமாக கூப்பிட்டுருப்பாங்க. அப்போ நாம் சோர்ந்து போகக்கூடாது. நான் கேட்டேன், ஆண்டவர் எனக்கு கொடுக்கல, அப்படி இல்லை. நிச்சயமாய் தேவன் கொடுப்பார். அவர் காதுகள் கேட்கிற வரைக்கும் நம்ம கூப்பிடணும் அப்படின்ற ஒரு மனநிலை நமக்கு வேணும். சோர்ந்து போகக்கூடாது, நம்ம காத்திருக்கணும். நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக நமக்கு பதில் உண்டாகும். அவருடைய சித்தத்தின்படி நம்ம எதை கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்கிறார். அவருடைய வார்த்தையின்படி நம்ம கேட்கும்போது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம சோர்ந்து போகக்கூடாது, நம்ம காத்திருக்க வேண்டும். நம்ம காத்திருக்கும்போது தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அப்போ நாம் சோர்ந்து போகாமல், ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிட்டோம் பார்த்திங்கன்னா, ஆபிரகாம் சோர்ந்து போகவே இல்லை. எவ்வளோ வருஷம் காத்திருந்தார்? சுமார் 25 வருஷங்கள் அவர் காத்திருந்தார். அப்போ எத்தனை முறை அவருக்கும் சோர்வுகள் உண்டாச்சு. ஆண்டவரிடத்துல அவரும் கேள்விலாம் கேட்டார். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்தை அவர் உறுதியாக பற்றி கொண்டார். சோர்ந்து போனாலும் மீண்டும் எழும்பினார், விசுவாசிச்சார், அவர் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். ஆகையால் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நம்ம சோர்ந்து போகவே கூடாது, நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. நம்ம பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தோடு நாம் முன்னேறி கொண்டே இருக்கும்போது, நம்ம செயல்பட்டு கொண்டே இருக்கும்போது, விசுவாசித்து அதன்படி நம்ம கிரியையை நடப்பித்து கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாய் பதிலை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த நாளில் அவர்கள் சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். மீண்டும் மீண்டும் நிச்சயமாக கூப்பிட்டுருப்பாங்க. கூப்பிட்டு அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்களை திரும்பி பார்த்து சுகம் கொடுக்கத்தக்கதான ஒரு ஆலோசனையை இயேசு அவர்கள் கொடுத்தார். அப்போ அதன் மூலமாக அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அவங்க சத்தமிட்டு கூப்பிட்றதுக்கு இன்னொரு காரணமும் இருந்துச்சு. இயேசு தான் அற்புதங்களை செய்கிறவர். அப்போ இயேசு கிட்ட நாங்கள் இருக்கிறோம், அவர் பார்க்குற தூரத்தில் நாங்கள் இருக்கிறோம். அப்போ இதுதான் எங்கள் அற்புதத்தின் நேரம் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். இந்த தருணத்தை நாம் மிஸ் பண்ணவே கூடாது.
எப்படியாவது அந்த தருணத்தில் நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா சுகம் அளிக்கிறவர் எங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டோடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கும்போது நம்ம சத்தத்தை உயர்த்தி அவர்கிட்ட நம்ம கேட்கணும். நம்ம தைரியமாக கேட்கணும். ஆண்டவர் எனக்கு கொடுப்பார் என்று கேட்கணும். அந்த நேரத்தில் நம்ம மௌனமாக இருக்க முடியாது. ஏனென்றால் அதுதான் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற நேரம்னு நமக்கு தெரிஞ்சிருக்கோம்னா நம்ம எப்படி சும்மா இருக்க முடியும்? நம்ம எப்படி கையை கட்டிட்டு சும்மா இருப்போம்? நம்ம வாயை மூடிட்டு எப்படி நம்ம பேசாமல் இருப்போம்? ஆண்டவரிடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற இடம் இது. தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கிற இடம், இயேசுவை சந்திக்கிற இடம் இது. ஆலயத்துக்கு நாங்கள் வரும்போது நம்ம எப்படி அவரை துதிக்கணும், எப்படி நம்ம ஆராதிக்கணும், எப்படி நம்ம ஜெபிக்கணும். நாம் இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போகிறோம் என்ற நிச்சயத்தோடு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் நீங்கள் மௌனமாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் ஆண்டவரை துதிக்காமல் இருக்க மாட்டீங்க. ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறார், இன்னைக்கு நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும் என்றால் நீங்கள் துதிப்பீங்க. ஆண்டவரை சத்தத்தை உயர்த்தி துதிப்பீங்க, கம்பீரமாக துதிப்பீங்க. ஏன்னா நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. நீங்கள் சாட்சியாக நிற்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையை பார்க்குற ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்த போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சோர்ந்து போயோ உங்கள் பிரச்சனையை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டோ இருக்க மாட்டீங்க. நீங்கள் கம்பீர சத்தமாக ஆண்டவரை துதிப்பீங்க, நீங்கள் உயர்த்துவீங்க. அதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். அப்போ இவர்கள் இயேசு எங்கள் பக்கத்தில் இருக்கிறார், இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் விட்டுவிட மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் சத்தமிட்டு கூப்பிட்டு அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு ஆண்டோடைய பிரசனம் நம்ம கூட இருக்குது. எங்கே 2 அல்லது 3 பேர் நம்ம கூடி இருக்கிறோமோ அங்கே ஆண்டவர் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு யூடியூப் மூலமாக நம்ம கனெக்ட் ஆகிருக்கிறோம், நாம் ஒன்றாக இருக்கிறோம். ஆண்டவரை குறித்து நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக ஆண்டோடைய பிரசனம் இந்த நேரத்தில் இருக்கிறது. அப்போ இதுதான் நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்கிற நேரமாக இருக்கிறது. நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது, சத்தத்தை உயர்த்தி கேட்கும் பொழுது, சத்தத்தை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தும் பொழுது நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். அவருடைய மகிமையை நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க. நாம் ஜெபிக்கிற நேரத்தில் உங்கள் உள்ளத்துல இருந்து நீங்கள் ஆண்டவரை தேடுங்க, அவரை கேளுங்க, நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. யோசுவா 15ஆம் அதிகாரம் 18-19 நாம் வாசிக்க கேட்போம். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது எப்படி உரிமையோடு அவள் கேட்டு பெற்றுக்கொள்கிறாள் என்று சொல்லி பார்க்குறோம். காலேபின் மகள் அக்ஷால். அப்போ பாருங்க, இந்த இடத்துல அவளுக்கு ஏற்கனவே நிலம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் அவள் அந்த இடத்துல கேட்குறா, எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்தீங்கப்பா, எனக்கு நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் ஒன்று நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உரிமையோடு தன் தகப்பனிடத்துலேருந்து கேட்டு பெற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய தகப்பன் அவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார், எவ்வளவாய் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார். இப்போ பாருங்கள், இந்த உலக தகப்பனே அவள் கேட்ட பொழுது மறுக்கவில்லை, கேட்டதை கொடுத்தார். கேட்டதை மாத்திரம் இல்லை, அவள் 1 கேட்டா அவர் 2 கொடுத்தார். மேற்புலத்திலையும் கீழ்ப்புலத்திலையும் நீர்ப்பாய்ச்சலான இடத்தை கொடுத்தார். அப்போ நம்முடைய தேவன் எவ்வளவு நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அப்போ நாம் உரிமையோடு கேட்க வேண்டும். நம்ம அப்பாட்ட கேட்குறோம் அப்படின்ற மனநிலையில் நம்ம கேட்க வேண்டும். யாரோ கிட்ட நம்ம கேட்குறோம், கிடைச்சா கிடைக்குது, அவர் இரக்கம் பாராட்டினா கிடைக்குது, தயவு கிடைச்சா கிடைக்குது, அப்படி இல்லை. அவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டு இருப்போம் என்றால் அவர் நம் தகப்பனாய் இருக்கிறார். அவருடைய அன்புக்கு பாத்திரவான்களாய் நாம் இருக்கிறோம். அப்போ தைரியமாக நம்ம போய் கேட்டு உரிமையோடு நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதை அக்ஷாலுடைய வாழ்க்கையிலேருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அவள் எப்படி உரிமையாக அவள் கேட்டு பெற்றுக்கொண்டா. இன்னைக்கு உங்கள் தகப்பனிடத்துல நீங்கள் உரிமையாய் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். அவர் என் தகப்பன் அப்படின்ற அந்த உறவு உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால்
நீங்கள் எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லையே என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பலவீனம் இருக்குதேன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வியாதியினால் நான் கஷ்டப்படுறேனே அப்படின்னு நீங்கள் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவர், உங்களுக்கு நன்மையை கொடுக்கிறவர், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் உங்கள் தகப்பன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் நீங்கள் எதை குறித்து நீங்கள் கவலைப்படணும்? நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அவர் உங்களுக்கு நிச்சயமாய் கொடுப்பார். அது மட்டுமல்ல, அவர் கேட்பதையும் கொடுக்கிறவர், இன்னும் அதிகமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். உதாரணத்துக்கு 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையா இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாக்கி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது தாவீதின் குமாரனாகிய சாலமோனுக்கு அங்கே ராஜபாரம் கிடைக்கிறது. அந்த இடத்துல அவன் நன்றி சொல்லும் விதத்தில் ஆண்டவருக்கு பலிகளை செலுத்துகிறத நம்ம பார்க்குறோம். 1000 தகன பலிகளை அவர் அங்கே செலுத்துகிறார். அப்போ தேவனுக்கு நன்றி சொல்லுகிற இடத்துல தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். இப்போ பாருங்க, சாலமோன் அப்படியாக நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனை உயர்த்தின பொழுது அங்கே தேவன் இறங்கி வந்துடுறார். அந்த இடத்துல சாலமோனே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல சாலமோன் அவர் எப்படி தன் தகப்பனை ஆசீர்வதித்தார், அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதம் எப்படி சாலமோனுக்கு வந்தது என்று சொல்லி தேவனை புகழ்கிறத பார்க்குறோம். உம்மால தான் இந்த உயர்வு எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறத அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ அது மட்டுமல்ல, அவர் என்ன கேட்குறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. அப்போ இங்கே பார்க்கும்போது சாலமோன் அந்த இடத்துல ஞானத்தை கேட்கிறார். இந்த ஜனங்களை ஆளுகை செய்வதற்கு புரிந்து கொள்ளுதலையும் ஞானமும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த விண்ணப்பம் தேவனுக்கு உகர்ந்ததாக இருந்ததுன்னு பார்க்குறோம். இட் ப்ளீஸ்ட் காட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ அவருக்கு உகர்ந்ததாக இருந்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நீ கேட்டதையும் நான் கொடுக்குறேன், நீ கேட்காத செல்வத்தையும் கனத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அதை கொடுக்கிறதை நாம் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அவர் கேட்ட பொழுது இதுக்கு முன்பாகவும் இப்படிப்பட்ட ஞானவான் இருந்ததில்லை, இனியும் இப்படிப்பட்ட ஞானமுள்ள மனிதன் இருக்க போகிறது இல்லை என்று சொல்லி அப்படிப்பட்ட ஞானத்தை தேவன் சாலமோனுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம கேட்கும்போது தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார், அள்ளி கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய ஸ்டாண்டர்ட் படி அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய ஸ்டாண்டர்ட் படி இல்லை, அவருடைய ஸ்டாண்டர்ட் படி அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், அள்ளி கொடுக்கிறவர். அப்படிப்பட்ட அன்புள்ள தேவன். ஆகையால் நம்ம கேட்கும்போது நிச்சயமாக நிறைவாய் அவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். நாம் கேட்பதையும் கேளாததையும் அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் நிறைவான பலனை நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு கொடுப்பாராக. கேளுங்கள்,
பெற்றுக்கொள்வீங்க. சத்தத்தை உயர்த்தி கேளுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க, சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமா பதில் உங்களுக்கு கிடைக்கும். கேட்போமா? ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த 10 குஷ்டரோகிகள் உம்மை தேடி வந்தாங்கப்பா. அப்பா, உம்மை தேடி வந்த பொழுது நீங்க பதில் கொடுத்தீங்க, நீங்க நன்மை செஞ்சீங்க, அற்புதத்தை செஞ்சீங்க, அவங்களுக்கு சுகத்தை கொடுத்தீங்கப்பா. அப்பா, அவர்கள் விசுவாசத்தோடு கேட்டாங்க, அவங்களுக்கு நீங்க அந்த ஆரோக்கியத்தை கட்டளையிட்டீங்க ராஜா. அப்பா, நாங்களும் இந்த நேரத்துல விசுவாசத்தோடு உம்மை நோக்கி நாங்க கேட்கிறோம். அப்பா, நீங்க எங்க மத்தியில இருக்கிறீங்க என்பதை உணர்ந்து நாங்க கேட்கிறோம். எங்கள் தகப்பனா இருக்கிறீங்க என்று சொல்லி உரிமையோடு நாங்க கேட்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு இந்த நேரத்துல நீர் இந்த நேரத்துல அப்பா எங்க ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பீராக. அப்பா, ஒவ்வொருத்தரும் அப்பா எதை இடத்துல கேட்கிறார்களோ அதை அவர்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ளட்டும். அப்பா, சுகத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ளட்டும், பூரண சுகம் உண்டாகட்டும். அப்பா, சூழ்நிலை மத்தியில உம்முடைய கரம் வெளிப்படட்டும். அப்பா, பூரண விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும். அப்பா, செழிப்பு உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், நிறைவான பலனை அவர்கள் காணட்டும். அப்பா, அப்பா, நீங்க சாலமோனுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுப்பேன்னு சொன்னீங்களே அப்பா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுங்கப்பா, கனத்தை கொடுங்க, உயர்வை கொடுங்க, வெற்றியை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. அப்பா, அவர்கள் கேட்பதை நீங்கள் கொடுங்க ராஜா. கேட்பதை மாத்திரம் அல்ல அப்பா, நீங்கள் இன்னும் அதிகமாய் கொடுக்கிற தேவன். அவங்க தேவை என்னன்னு நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க அப்பா. நீங்க கத்தாவே அவர்கள் தேவைகளுக்கு என்னெல்லாம் அவங்க தேவையோ அதெல்லாம் நீங்க பூர்த்தி செய்யுங்க அப்பா. நீங்க நன்மை செய்யுங்க ராஜா. அப்பா, உரிமையோடு விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த நாள்ல உம்மிடத்துல இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அப்பா, விசுவாசத்தோடு வாய்களை திறந்து சத்தமா எனக்கு நீங்க இதை கொடுங்க ஆண்டவரே, அப்பா எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்துல பரலோகம் திறக்கப்படட்டும். இப்பொழுது அற்புதங்கள் நடக்கட்டும். தேவ வல்லமை அவங்க இருக்கிற இடங்கள்ல வெளிப்படட்டும். இப்பொழுது அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், இப்பொழுது பெருக்கம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியாக பெரிய காரியங்களை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அற்புதமாகவும் அடையாளங்களாகவும் மாற்றுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். சத்தமிட்டு நம்ம கூப்பிடும்போது அவர் நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம கூப்பிட்டுருக்கிறோம், கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். சாட்சிகளை பகிர்ந்து கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. God bless you.